வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை வளர்ச்சிக்கான 3 தத்துவங்கள். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். இது 3 தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இயல்பாக இருக்கும் இறை நிலையை உணர்ந்து, பரம்பொருளை உணர்ந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவை உணர்வு வேண்டும். எல்லாம் அறிவின் அவன் செயல் என்று நினைக்கக்கூடியதாகும். இன்பத்தை தரத்தக்க நல்ல செயல்களை செய்ய வேண்டும். நல்ல செயல்கள் செய்தாலே நல்ல பதிவுகளை பெறலாம். தீய செயல்களை விடுத்து, அதாவது அல்லதை விடுதல் சொல்கிறோம் இல்லையா, தீய செயல்களை விடுவிக்க வேண்டும். இதுதான் உண்மை. அதாவது உள்ளதை உணர்ந்தால் என்றால் இறைவனை உணருங்கள், நல்லதே செய்யுங்கள் என்றால் எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்கள், தீய செயல்களை அல்லதை விடுதல் என்றால் தீய செயல்களை விட்டுவிடுங்கள். இதுதான் அர்த்தம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எல்லாமே நம்ம கருமையத்தில் பதிகிறது இல்லையா, அதனால் நல்ல செயல்களையே செய்கிறதுக்கு வழி காட்டுங்களேன். நீங்கள் எதுக்காக கெட்டதே செய்யணும், தீய செயல்களை எதுக்கு செய்யணும்? அப்போ பதிவாகும் இல்லையா கருமையத்தில், அப்புறம் அதில் விளைவுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இறைவனை உணர்ந்து உங்களை சீர்திருத்தி கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். நல்லதே செய்யுங்கள், நல்லதே வாழ்க்கையிலே எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவான். அதே போல கருமையும் தூய்மையாகிறது. வாழ்க வளமுடன், 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 வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.